பகிர்றதுக்காக. இன்னைக்கு தேவனுடைய கிருபையில இது 7வது வகுப்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அதே ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தொடர போறோம். ஒரு ஞாபகம் கொடுக்குறேன் உங்கள் அனைவருக்கு. இந்த இருக்கிற ஃபார்மேட்டு, இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் பேரா பேரா பை பேரா வந்து நம்ம படிக்கிறேன். அதை படிக்கும்போது நம்ம கேட்குறோம், அந்த வார்த்தைகள் ஏதோ பிரதர் ரசல் எழுதியிருக்கிறாரு. கடைசியில நான் வந்து அந்த இருக்கிற பேராகிராஃப் வந்து சுருக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஏதாவது அந்த பேராகிராஃப்ல நீங்க விஷயங்கள் புரியல அல்லது கேள்வி இருந்தா நீங்க அதுக்கு பிற்பாடு நீங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இதுல வந்து நீங்க ஞாபகம் வைங்க, அந்த கேள்வி கேட்கும்போது நீங்க யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா நம்ம கொடுக்குற பதிலுக்கு வேற கருத்து இருந்தா கூட தாராளமா நீங்க பேசலாம். இந்த மாதிரி ஏற்பாடுல நம்ம ஆரம்பிக்கலாம். சிஸ்டர் வில்பட்ரானிதா இல்லைங்களா பிரதர்? இன்னைக்கு இருக்கிறேன் பிரதர். ஓகே பிரதர். பிரதர் வணக்கம். இருக்கிறேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். ஸோ இன்னைக்கு நம்ம தொடரலாம். சின்ன தலைப்பு என்ன இருக்குன்னா, இங்கிலீஷ்ல நெக்லெக்ட் ஆஃப் த வேர்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த கன்ஃபியூஷன். வேதத்தை கவனிக்காம காரணத்தினால எல்லா விதமான குழப்பத்தின் காரணமாக இருக்குது. இது வந்து ஒரு சப்டைட்டில் அப்படி இருக்குது இந்த சாப்டர்ல. சரி, இப்போ சிஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த சாப்டர்ல இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, எப்படி தேவனுடைய வசனத்திலிருந்து வெளிப்படுறது உண்மையான வெளிச்சம். அந்த உண்மையான வெளிச்சம் வந்து இந்த முழு சுவிசேஷ யுகத்துல எப்படி அந்த சீர்திருத்தம்ல இருந்து ஆரம்பி மெதுவா படிப்படியா தேவனுடைய வசனத்தின் அறிவு வெளிச்சமே வெளிப்பட்டது. அநேக இருக்கிற கருவிகள் தேவன் பயன்படுத்தியிருக்கிறாரு. விசேஷமாய் வந்து பார்க்கிறோம், வந்து அந்த 5ஆம் 6ஆம் 7ஆம் சபையின் தூதர்கள் பயன்படுத்திட்டு. ஆனா பிரதர் என்ன எழுதுறாருன்னா, நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசமா இருக்கிறது. அந்த வகையில நம்ம சத்தியத்தை வாங்கும்போது அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அது வந்து நம்ம கண்டிப்பா அது ரொம்ப நன்றியா இருக்கணும், தேவனுடைய இருக்கிற வெளிச்சம். ஆனால் நம்ம இன்னும் நடுப்பகல் நேரம் போகல. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இன்னும் வேதத்தின் வெளிச்சம் வெளிப்படும். அந்த இன்னும் வேதத்தின் வெளிச்சம் வெளிப்பட போகுதுக்காக நாம வந்து என்ன பண்ணோம்னா, நாம வந்து தேவனுடைய வசனத்தை தியானம் கொடுக்கணும் தான் இங்கே அவர் சொல்றாரு. இந்த விதத்துல வந்து ஒரு சத்தியம், நிறைய சத்தியம் வெளிப்பட்டது சில குறிப்பிட்ட நபர்கள் மூலமாய். அது வந்து சில வருஷங்கள் முன்னாடி அது நம்ம ரொம்ப நன்றி சொல்லி, இல்ல போதும், இதுதான் வந்து எல்லா சத்தியம், இதுக்கு மேல எந்த சத்தியமே இருக்காது, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள உழுவுது, அப்படி நம்ம இருக்கவே கூடாது வந்து அவர் சொல்றாருதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது வந்து ஒரு வஞ்சகம். அந்த வஞ்சகத்துல நம்ம உழுவக்கூடாது அப்படி சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய இருக்கிற வேதத்துல இருந்து வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசமா வெளிப்படும். இப்போ தொடரலாம். பக்கம் 20 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். பிரகாசமான பாதையில் நடக்கும் ஒவ்வொரு பசிதாகமுள்ள பக்தர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஞான ஆகாரம் நிறைந்த மாபெரும் களஞ்சியமாகும். அங்கே குழந்தை போன்றவர்களுக்கு பால் ஆகாரமும். 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 21. நன்கு வளர்ந்து வருபவர்களுக்கு பலமான ஆகாரமும். எபிரேயர் 5வது அதிகாரம் வசனம் 14 இருப்பதுடன் காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற உணவும் அங்கே உண்டு. நமது கர்த்தரின் கூற்றுப்படி பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 42, மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 52. இப்பேற்பட்ட சத்திய உணவு வகைகள் கிறிஸ்தவ மத பிரிவுகளாகிய களஞ்சியங்களிலிருந்து கொண்டு வர முடியாது. இவைகளிலிருந்து பழைய
ஆனால் நன்மையான சிலவற்றை கொண்டு வர முடியுமே தவிர புதிதானவைகளை கொண்டு வர முடியாது. பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளில் இருக்கிற சத்தியமானது அதனுடைய உண்மையான அழகும் மேன்மையும் புரிந்து கொள்ளப்படாத வண்ணம் அநேக தவறுகளால் கலக்கப்பட்டும் மூடப்பட்டும் உள்ளது. அங்குள்ள அநேக கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று விரோதமானதும் ஒத்து போகாததாய் இருந்தாலும் வேத ஆதாரம் உள்ளதாக போதிக்கப்பட்டு வருவதால் தேவனுடைய வசனம் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒற்றுமை உள்ள புஸ்தகம் அல்ல என்ற குழப்பத்திற்கு உள்ளாக நேரிடுகிறது. பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் என்ற பழமொழி இதனாலேயே உருவாகி இருக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இங்க இந்த பேராகிராஃப்ல ஆரம்பிக்கும் போது பிரதர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையில ஒரு பெரிய சத்தியத்தின் பொக்கிஷாலை, அந்த பெரிய சத்தியத்தின் பொக்கிஷாலையில இந்த இருக்கிற நெருக்கமான பாதையில நடக்கிற ஜனங்களுக்காக போதுமான ஆகாரம் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. இங்கே பலவிதமான ஆகாரம் இருக்குது. முதலாவது பார்க்கிறோம், அந்த பால் ஆகாரம் இந்த புது சிருஷ்டி குழந்தைகளுக்கு ஞான பால், அந்த பால் ஆகாரம் முதல் பேதுரு 2:2 சொல்லுது. ஆனா போக போக வளர்ச்சி அடைந்த அந்த இருக்கிற பலமான ஆகாரம் கூட அங்கே வைக்கப்பட்டிருக்குது. எபிரியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, எழுதிருக்கிறது தான் பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சமயத்துக்கு விசேஷமாய் ஏற்ற வேலையின் ஆகாரமே வேதத்துல வைக்கப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த விஷயத்தை 7ஆம் சபைக்கு ஒரு உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் வேதம் பேசுது வைக்கப்பட்டிருக்குது. அவர் இந்த 7ஆம் சபைக்காக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த ஏற்ற வேலையின் ஆகாரம் கொண்டு வரணும். ஏற்ற வேலை இங்கே சொல்லும்போது இது காலகட்டம் குறிக்குது. ஏன்னா நம்ம சுவிசேஷ யுக காலத்துல கிட்டத்தட்ட 2000 வருஷம் தாண்டி வந்துருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற சத்தியங்கள் என்ன, ஏற்ற நம்ம தெரிய வேண்டியான இருக்கிற சத்தியங்கள் என்ன, இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 12:42, மத்தேயு 13:52 வாசிக்கலாம் வசனங்கள் சிஸ்டர். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 42. அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் எப்படி தேவனுடைய ஏற்பாடுல இந்த மாதிரி ஒரு 7ஆம் சபை காலகட்டத்துக்காக இந்த வசனம் பேசுது. 7ஆம் சபையின் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவங்க குழந்தை நிலையிலிருந்து அவங்க வயசு அடைய வரைக்கும் ஒரு ஏற்ற வேலையின் ஆகாரம் ஏற்பாடு வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஏற்ற வேலையின் ஆகாரம் ஒரு கொள்கையை தேவன் எப்பவுமே அவருடைய ஜனங்களுக்கு அந்த மாதிரி அடிப்படையில தான் அவர் ஆகாரம் தரார். இது நீங்க 2 வசனங்கள் நீங்க எழுதலாம். சங்கீதம் 104:24, சங்கீதம் 145:15. இந்த மாதிரி ஒழுங்குல, இந்த மாதிரி ஆச்சரியமான ஏற்பாடுல எப்படி தேவனுடைய வசனத்துல இருந்து வெளிப்படுது இந்த ஆவிக்குரிய ஆகாரம். இது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. இது மனிதர் மூலமாய் இப்படி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனிதர்கள் அநேக விதமான விசுவாச சபைகளுடைய இருக்கிற பிரிவுகள்ல, கிரீட்ஸ்ல, விசுவாச பிரமாணங்கள்ல கொஞ்சம் சத்தியத்தை எடுத்து தவறமா வேதம் புரிஞ்சு அவங்களுடைய தவறான புரிதல் கொடுத்து இந்த மாதிரி நிறைய குழப்பம் உண்டாக்கிட்டாங்க.
இது 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 வச்சுதான் இன்னைக்கு சிலர் என்ன ஒரு பழமொழி குடுத்திருக்கிறான்னா, வேதம் வந்து ஒரு வீணை. நீ வாசிக்கிற விதம் ஒண்ணு, அவர் வாசிக்கிற விதம் இன்னொன்னு, அவர் வாசிக்கிற விதம் இன்னொன்னு. இதுதான் இப்படித்தான் வந்து இன்னைக்கு வேதம் பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. இத வந்து பிரதர் எழுதுறாரு. இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேராகிராஃப் மேல, இந்த பேராகிராஃப் உடைய இருக்கிற கருத்துக்கள் மேல ஏதோ நீங்க புரிஞ்சுட்டீங்களா? புரியல மற்றும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா தாராளமா இப்ப நீங்க பேசலாம். சில பேராகிராஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடினமா இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கேட்கலாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். அந்தந்த நேரத்துல தேவையான உணர்வு அப்படின்றால் நம்மளுக்கு தேவையான நேரத்துல கர்த்தர் ஆகாரத்தை கொடுக்கிறாரு என்ற அதுக்கான அர்த்தமா பிரதர்? அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற ஆகாரமுடைய அர்த்தம் வந்து ஒண்ணு வந்து தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு பரிசுத்வான் அவங்களுடைய புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு தக்கதாக குழந்தையிலிருந்து எடுத்து வயசடைய அடைய வரைக்கும் அந்த ஏற்ற வேலையின் ஆகாரம் கிடைக்கணும், தேவன் கொடுக்கிறார். ரெண்டாவது விதத்துல அந்த ஏற்ற வேலையின் ஆகாரம் குறிக்குது. ஏழு சபை காலகட்டங்கள் பார்க்கும்போது இப்ப நாம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம், எந்த நேரத்துல இருக்கிறோம், இந்த தேவனுடைய திட்டத்துல நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், அந்த அடிப்படையில ஏற்ற வேலையின் ஆகாரம். ஓகே, தேங்க்யூ பிரதர். கிளியர் பிரதர். மற்ற சகோதர சகோதரிகள் யாராவது கை தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் சைலன்ஸ் உடைய அர்த்தம் ஒண்ணு வந்து எல்லாம் புரிஞ்சுச்சு. இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் எதுவுமே புரியல. எதுவுமே புரியலன்னா தாராளமா கேளுங்க. தொடரலாமா? சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. பக்கம் 21 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மனித பாரம்பரியங்களானது தற்கால அறிவின் பெருக்கத்தோடு சேர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளையும் அதன் தன்மைகளையும் எப்படி தவறாக அறிவிக்கிறது. நாம் வாழ்கிற இந்நாட்களில் இப்படி குருட்டாட்டத்திலும் சக மனிதருடைய மூட நம்பிக்கையான பயபக்திக்கும் இனி எப்போதும் வளைந்து கொடுக்காமல் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு சரியான காரண காரியங்கள் தேவை என்ற கருத்து எவ்வளவு மேன்மையானது. ஆகையால் உண்மையான வேதமானவர் தனக்குள் இருக்கும் நம்பிக்கையை பற்றி எப்போது வேண்டுமானாலும் விவரிக்க தயாராக இருக்க வேண்டும். தேவ வசனம் ஒன்றே ஒருவனை அறிவுள்ளவனாக்க அவைகள் உபதேசத்திற்கும் போதனைகளுக்காகவும் தரப்பட்டுள்ளது. 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 15, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 15 மற்றும் 17. இக்களஞ்சியம் ஒன்றே விசுவாச வீட்டாருக்கு பழையதும் புதியதுமான ஏற்ற கால ஆகாரத்தை, அதாவது சத்தியத்தை குறைவில்லாமல் தந்து கொண்டிருக்க முடியும். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சமாகிய வேத வசனத்தை நம்பும் யாரும் மார்ட்டின் லூதர் காலத்தில் அந்த நடுப்பகல் வந்தாயிற்று என கூற முடியாது. அந்த நாள் இன்னும் வராததால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்விளக்கை போன்ற தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 19. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த இருக்கிற பேராகிராஃப்ல தொடரும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா,
பிரதர் என்ன எழுதுறாருன்னா, அவர் சொல்றாரு வேதத்துல எப்படி தேவன் வந்து சத்தியம் கொடுத்திருக்கிறார்னா, அந்த சத்தியத்தை குறித்து நாம படிக்கும்போது முழுவதும் புரிதல் பெற்றுக்கொள்ற வரைக்கும் நாம எந்த ஒரு கேள்வி வந்தா அது நம்ம கேட்கணும். ஒரு விஷயத்தை தெளிவாகணும்னா நம்ம தேடணும். இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம் 2 வசனங்கள். முதல் பேதுரு 3:15. 1 பேதுரு 3வது அதிகாரம் வசனம் 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். பாத்தீங்களா? நம்ம வேத மாணவர்களா இருக்கும்போது, நம்ம தேவனுடைய பிரதிநிதிகளா இருக்கும்போது, நம்ம வேதத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை நாம வாங்கி, அது நாம முதல் தெளிவா புரிஞ்சு பிற்பாடு, நாம பிற்பாடு இது வந்து மற்றவர்களுக்கு நாம அந்த வெளிச்சத்தை வீசலாம். முதலாவது நமக்கு மிக தெளிவா தேவனுடைய வசனத்தின் செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும், தெரியணும். அது விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இந்த காரியத்தை 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2வது அதிகாரம் வசனம் 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. இப்போ லூத்தருடைய காலத்துல அந்த நடுப்பகல் வந்துச்சு சொல்ல முடியாது. இப்போ கூட நம்மளுடைய காலத்துல அந்த நடுப்பகல் வந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பொழுந்து பொழுந்து விடிந்து ஒரு இருளுள்ள ஸ்தலத்துல அந்த விளக்கம், அந்த 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 தீபம், அந்த விளக்கு, அந்த அதிகமா உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் அது கவனித்திருந்தா அது நலமா இருக்கும். அந்த விஷயத்தை என்ன பிரதர் எழுதுறாருன்னா, தேவனுடைய இருக்கிற வசனத்துல நாம படிக்கும்போது, கேட்கும்போது, அதாவது நாம சொன்னோம்னா பொது கிறிஸ்தவர்கள் பத்தி பேசுகிறாரு. அவங்க சரியான புரிதல் வாங்கணும், தேடணும். அது அது வந்து தேவனுக்கு முன்பாக உத்தமம் ஊழியக்காரங்கள், வேலைக்காரங்கள் ஆகறதுக்கு அந்த பிரயாசங்கள் பண்ணோம். சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி? முன்ன காலங்கள்ல வந்து படிப்பு அவ்வளோ இல்ல. அந்த நேரத்துல வந்து ஆம், அறிவு இன்னும் அவ்வளோ பெருகல. அந்த நேரத்துல வந்து வேதம் முடி இருக்கிற படிப்பு சரி, புரிதல் சரி, குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நம்ம வாழ்ந்த காலகட்டம் அறிவு பெருகி போயிட்டு இருக்குது. படிப்பு பெரும்பான்மையில எல்லாருக்கும் அது வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இப்ப நம்ம வேதத்தை படிக்கிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த வேதத்தை படிக்கும்போது நம்ம கிட்ட என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, அது முழு புரிதலோட நம்ம வாங்கணும். கேள்வி, கருத்துக்கள், சந்தேகங்கள், கூடுதலான கருத்துக்கள் தாராளமா நீங்க பேசலாம். அப்பதான் இந்த பேராகிராஃப் உடைய முழு புரிதல் நம்ம வாங்குவோம்.
சிஸ்டர் உங்க குரல் தெளிவில்ல. சிஸ்டர் செல்வராணி ஏதோ கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி யாருக்கு ஏதோ கேள்வி இருக்கா? தொடரலாமா? பிரதர் வணக்கம் பிரதர். பிரதர் ஒரே ஒரு அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும், அதுக்குள்ள விளக்கம் சொல்லலாம். ஆக்சுவலி அது வந்து நம்ம பார்க்கிறோம், அது 2 பேதுரு 1:19 இந்த காரியத்தை வந்து பிரதர் என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த இருக்கிற நடுப்பகல் வரைக்கும் அந்த முழுமையான வெளிப்பாடு நம்ம கிடைக்கிற வரைக்கும் நாம தொடர்ந்து வேதத்துல அந்த வெளிச்சத்தை நம்ம தேடிட்டே இருக்கணும். போதுமான வெளிச்சம் வந்தது, முடிஞ்சு, இன்னும் தேவையில்லை, அந்த மாதிரி மனநிலைக்கு போகக்கூடாது. வேதத்துல தேடணும், ஆராய்ச்சி செய்யணும். அந்த அந்த வரப்போற சில அறிவு வேதத்திலிருந்து நம்ம காற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த வசனத்துடைய ஆழமான அர்த்தம் இன்னைக்கு நம்ம அது உள்ள போக முடியாது. எனக்கா வசனத்துடைய ஆழமான அர்த்தம் எடுத்து பார்த்தாக்கா பேதுருவுடைய 2 நிருபங்கள் நம்ம எடுத்து பார்க்கணும். ஏன் 2 நிருபம் மாத்திரம் பேசினாரு, எழுதினாரு? ஏன்? அது காரணம் என்ன? அப்போ இந்த 2வது நிருபத்துல இந்த வார்த்தை எழுதும் போது இது என்ன அர்த்தம் இருக்குது, அது வேற விஷயம். பட் நம்ம வெறும் மேலோட்டமா இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் ஏதோ இந்த பேஜ்ல பிரதர் கொடுக்குறார். ஓகேங்க, தேங்க்யூ. சிஸ்டர் செல்வராணி, உங்களது லைன் கிளியர் ஆயிட்டுக்குதா? கேட்குறீங்க ஏதாவது கேள்வி? தொடரலாமா? சிஸ்டர் தொடரலாம். பக்கம் 21 செகண்ட் பேராகிராஃப். அது மட்டுமல்ல, இப்போது நாம் நடக்கும் வெளிச்ச பாதையோடு திருப்தி அடையாமல் இன்னும் அதிக வெளிச்சத்தில் நடந்து முன்னே செல்ல வேண்டும். இல்லையெனில் அவ்வெளிச்சம் அதோடு நின்று விடாமல் நம்மையும் கடந்து நம்மை இருளில் பின்தங்க விட்டுவிட்டு தொடர்ந்து சென்றுவிடும். மேலும் அவ்வெளிச்ச பாதையில் தொடர்ந்து நடக்காமல் உட்கார்ந்து விடும் பிரச்சனையும் அநேகரிடத்தில் உள்ளது. வேத அகராதியை எடுத்து உட்காரு, நில் என்ற வார்த்தைகளை நட, ஓடு என்னும் வார்த்தையின் உள் அர்த்தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளலாம். ஏசாயா 42வது அதிகாரம் வசனம் 7, சங்கீதம் 1வது அதிகாரம் வசனம் 1, எபிரேயர் 12வது அதிகாரம் வசனம் 1 போன்ற வசனங்களில் மனிதர் இருளில் உட்காருகிறார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருகிறார்கள், பாவிகளுடைய வழியில் நிற்கிறார்கள், வெளிச்சத்தில் நடக்கிறார்கள், பரிசை பெற ஓடுகிறார்கள் என பார்க்கிறோம். மேற்சொன்ன வார்த்தைகளான உட்காரு, நில் என்ற வார்த்தைகள் மனிதர் அறியாமை மற்றும் தீமையில் நடப்பதையும், நட, ஓடு என்ற வார்த்தைகள் சத்திய வெளிச்சத்தில் பரிசை பெற்றுக்கொள்ள ஓடும் வாழ்க்கை முறையை குறிப்பால் உணர்த்தும் அறிவை தருகிறது என அறிந்து கொள்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த பேராகிராஃப்ல அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை பிரதர் சொல்றாரு, நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கும்போது தேவனுடைய வேதத்திலிருந்து அந்த வெளிச்சத்தை வாங்கும்போது அந்த வெளிச்சத்தை ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வத்தோட வைராகியத்தோட நம்ம வாங்குறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது.
அதே வைராக்கியம் அது 6 வந்து எப்படி ஆரம்பத்துல இருக்குது, அது தொடர்ந்து 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 இருந்துட்டே இருக்கணும். ஏனெனில் இந்த வெளிச்சத்தை நடுப்பகல் வரைக்கும் பெருகி 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 பெருகிட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம வந்து அந்த வெளிச்சத்து பாதையில நம்ம நடக்கலைன்னா, நம்ம விரும்பலைன்னா, அந்த வெளிச்சத்தை நம்மள விட்டுட்டு தொடரும். நாங்க ஓரளவான இருக்கிற இருட்டுல தான் இருப்போம். இந்த காரியத்தை நிரூபிக்கிறதுக்கு பிரதர் என்ன சொல்றேன்னா, வேதத்தின் வசனங்கள் பாரு. ஒரு கங்கார்டன்ஸ் எடுத்து பாரு. கங்கார்டன்ஸ்ல வந்து நீங்க ஒரு 4 வார்த்தைகள் உடைய சம்பந்தப்பட்ட வசனங்கள் எடுத்து பாருங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்டாக்கா, உட்கார், நில்லு, அந்த வசனங்கள், அந்த அந்த வார்த்தையின் சம்பந்தப்பட்ட வசனங்கள் பாரு. அதே மாதிரி நடு, அப்புறமா ஓடு, இந்த சம்பந்தப்பட்ட வசனங்கள் பாரு. அப்ப நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த உட்காரு, அந்த நில்லு பாருங்க எப்படிப்பட்ட வசனங்கள் காணப்படுது. உதாரணத்துக்கு தான் நம்ம பார்க்கிறோம். வசனம் நம்ம வாசிக்கலாம். இது ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:7. அதுதான் பிரதர் நான் படிச்சேன். நான் படிச்ச வசனம் தான் பிரதர். அப்போ சரி, இது வசனம் நம்ம பார்க்கிறேன். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சோ இந்த 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 வசனங்கள் பிரதர் சொல்றாரு, நீங்க கங்கார்டன்ஸ் எடுத்து நீங்க தேடலாம். உட்காருக்கு சம்பந்தப்பட்ட வசனங்கள், அப்புறமா நில்ற சம்பந்தப்பட்ட வசனங்கள். அது நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன பார்க்குவீங்கன்னா, அந்த உட்கார் சரி, அந்த நிக்கிற சரி, அதெல்லாம் விஷயம் வந்து வந்து ஒரு வளர்ச்சி காமிக்கிறது இல்லை. அது வந்து ஒரு ஒரு தடைப்பட்ட நிலை காமிக்கிறதா பார்க்கிறோம். ஆனா நடு சம்பந்தப்பட்ட வசனங்கள், ஓடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் காமிக்கிறது ஒரு வளர்ச்சி. சத்தியத்துல ஒரு வளர்ச்சி, வெளிச்சத்துல ஒரு வளர்ச்சி, ரட்சிப்பு வாய்ப்புக்காக ஓட்டத்தை ஓடுற ஒரு வசனங்கள். இந்த இந்த காரியத்தை வெறும் வார்த்தைகள் பார்க்கும்போதே தெரியுது, நம்ம இந்த சத்தியத்தின் பாதையில நம்ம இப்ப இருக்கும்போது அந்த உட்காருது வேலை, அந்த நிக்கிற வேலை பண்ணாம நாம நடக்கணும், நம்ம ஓடணும். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் உடைய கேள்விகள். நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற பேராகிராஃப்ல அதிகமா கேள்விகள் இல்ல போல தெரியுது. கண்டிப்பா நம்ம வந்து ஏதோ ஸ்பீடா படிச்சுங்கிறோமா, அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கா, இல்லாட்டி பேரால கேள்வியே இல்ல? சிஸ்டர், இது சங்கீதம் 1:1 சொன்னீங்கல்ல பிரதர், அதுல கிளியர் பிரதர். சரி சரி சரி. தெலுங்குல கிளியரா இருக்குது. அது நிக்கிறது, ஓடுறது, உட்காருறது. ஓகே ஓகே. அதனால எனக்கு கிளியர் ஆயிடுச்சு பிரதர். ரைட் ரைட் ரைட். மற்ற சகோதர சகோதரிகளுக்கு தெளிவா இருக்கா? ஏதாவது உங்களுடைய கேட்கணும், சொல்லணும்? தெளிவா இருக்கு பிரதர். ஓகே, கண்டினியூ பண்ணலாம்.
பக்கம் 23 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். சாரி பிரதர். பக்கம் 22 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். பூர்ணமான அறிவை பெற்றுக்கொள்வது கடந்த காலத்திற்கு உரியதாய் இராமல் இன்னும் வெகு சீக்கிரத்தில் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. நான் நம்புகிறபடி இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத வரைக்கும் புது புது வகைகளில் வெளிப்படுத்தப்பட்டு வருகிற பிதாவினுடைய தெய்வீக திட்டங்களை எதிர்பார்க்கவோ போற்றவோ நாம் தயாராக முடியாது. தற்கால மற்றும் வருங்கால சத்தியங்களின் அறிவை பெறுவதற்கு அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகள் எழுதியதற்கு நாம் போக வேண்டியது உண்மைதான். ஆனால் அவர்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்மை விட அதிகமாக புரிந்து கொண்டார்கள் என்பதற்காக அல்ல. கிறிஸ்தவ யுகம் முழுவதும் உள்ள சபையாகிய நமக்கு தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட சத்தியங்களையும் இன்னும் வெளிப்பட வேண்டிய சத்தியங்களையும் தெரிவிக்க அவர்களை உபயோகித்தார் என்பதினாலேயே அவர்கள் எழுதினவற்றுக்கு சொல்கிறோம். இந்த உண்மையை போதும் இங்க வரைக்கும் போதும். ஸோ இந்த பெரிய பேரா. ஸோ இந்த பேராவில் வந்து நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, பரிபூர்ணமான அறிவு உடைய நேரத்துல நம்ம வந்துருக்கிறோம். அதாவது நடுப்பகல் சமயத்துல வந்துருக்கிறோம் நம்ம சொல்ல முடியாது. அது வர காலங்கள்ல இருக்கும் அப்படி சொல்றாரு. அது மிக சீக்கிரமா அவர் 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 இந்த மிக சீக்கிரமா எங்கெங்கெல்லாம் பிரதர் ரசல் எழுதுறாரு நீங்க ஞாபகம் வைக்கணும், நோட் பண்ணோம். அவர் எதிர்பார்த்தாரு 1914 அந்த மாதிரி அந்த இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேற்ற சமயம், கண்க்கு தெரிகிற ராஜ்யம், சபையுடைய மகிமைப்படுதல். ஸோ அதனால்தான் அவர் வெகு சீக்கிரம் வெரி நியர் ஃபியூச்சர் அப்படி எழுதிட்டார். ஏன்னா முதலாம் வால்யூம் அவர் எழுதிட்டு இருந்தாரு 1886. 1886 இருந்து 1914 எவ்வளவு வருஷம், அவ்வளவு பெரிய காலம் இல்லை நம்ம பார்க்கிறோம். 30 வருஷம். ஸோ அந்த 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 வகையில நம்ம பார்க்கிறோம் 28 வருஷம். அந்த அந்த வகையில தான் வந்து அவரு இப்படி அவரு பேசினாரு. ஆனா அது இன்னைக்கு கூட அது உண்மைதான். அந்த இருக்கிற நடுப்பகல் நேரம், அந்த பரிபூர்ணமான வெளிச்சத்தை பரிபட்ட அறிவு வெளிப்பட சமயம் இன்னும் நம்ம முன்னாடி கூட இருக்கிறது. எனக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு பூர்ணமான அறிவு வாங்கல. வெளிப்படுத்தல் புஸ்தகம் சரி, எசேக்கியேல் புஸ்தகம் சரி, அநேக விதமான இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் சரி, அந்த பூர்ண அறிவு நாம இன்னும் பெற்றுக்கொள்ளாத இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்ப அந்த அப்போஸ்தலர்கள் சரி, தீர்க்கதரிசிகள் சரி, அவங்க எல்லாரும் வந்து அந்த வேதாகமத்துல தேவனுடைய வார்த்தை அவங்க எழுதிட்டாங்க. எதுக்காகன்னா அது வந்து புது சிருஷ்டியுடைய ஊழியத்துக்காக. ஆவினால் ஜனப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி சுவிசேஷ யுகத்துல அவங்களுடைய ஊழியக்காரங்கள் தான் இருந்தாங்க. நம்ம பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்கள். அவங்க நமக்கு தேவனுடைய வார்த்தை அவங்க அவங்க எழுதிட்டாங்க, அவங்க வெளிப்படுத்திட்டாங்க தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கேள்விகள், கருத்துக்கள், சகோதர சகோதரிகள். சிஸ்டர் நீங்க தொடரலாம்னு நினைக்கிறேன். இந்த உண்மையையும் அப்போஸ்தலர்களே நன்கு நிரூபித்திருக்கிறார்கள். தேவன் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் சபைக்கு வெளிப்படுத்தினதை அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறபடி இக்கிறிஸ்தவ யுகத்தில் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டதான பரம அழைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும்
கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்தப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10. மேலும் எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 4 முதல் 6 வரை. கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என அப்போஸ்தலராகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். இதன் மூலம் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை தீர்க்கதரிசிகளாவது அல்லது தேவ தூதர்களாவது புரிந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாகிறது. அப்போஸ்தலர் பேதுரு கூறும்போது அவ்விஷயங்களை பற்றி தீர்க்கதரிசிகள் ஆவலாக அறிய முற்படும் போது அது அக்காலத்திற்கு உரியதாய் இராமல் சுவிசேஷ யுகத்தில் வாழும் நமக்காகவும் என தேவன் அவர்களுக்கு கூறியிருந்தார். மேலும் இந்த தேவ திட்டத்தை பற்றி அதிக வெளிச்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவனை பிரார்த்திக்கவும் அவர் ஏவி இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 10 முதல் 13 வரை. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த பேராகிராஃப்ல பிரதர் ரசல் பேசுகிறாரு எப்படி தேவனுடைய வார்த்தையில அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் மூலமாய், விசேஷமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் அந்த பழைய ஏற்பாடுல இந்த சுவிசேஷ யுகத்தோடைய இவ்வளோ பெரியதான ரட்சிப்பு, இந்த பரம அழைப்பு ஏதோ ஒரு ரகசியமா இருந்துச்சு, ஏதோ தேவனுடைய இருக்கிற அறிவுல மாத்திரமா இருந்தது. இது தேவன் அந்த தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி அவங்க மூலமாய் இது வேதத்துல எழுதி வச்சார். தூதர்கள் கூட இது தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பிட்டாங்க. வசனத்துல இது நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9, 10, 17, 18. எபேசியர் 1 9, 10, 17, 18. எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். வசனம் 17 மற்றும் 18. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்றும். இது மறுபடியும் எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 4 6. எபேசியர் 3வது அதிகாரம் வசனம் 4 6 வரை. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. மறுபடியும் தானியேல் 12 8 10. தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரை. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான்.
ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த இந்த வசனங்கள் வழியாய் நம்ம பார்க்கிறோம் தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை குறித்து விசேஷமாய் இந்த சுவிசேஷ யுகத்துடைய இவ்வளோ பெரியதான ரட்சிப் வாய்ப்பு குறித்து அந்த பரம அழைப்பை குறித்து அவர் தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி அந்த திட்டம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வசனங்கள் எழுதி வச்சாரு. ஆனால் என்ன பார்க்கறோம்னா இது விஷயம் வந்து அவங்களே புரியல. அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. மிகவும் புத்திசாலியா இருக்கிற தானியேலே அவரே இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவருக்கு வைராக்கியம் இருந்துச்சு கேட்கறதுக்கு இது என்ன. ஆனா தேவன் அவருக்கு சொன்னாரு, போதும் உங்களுக்கு எழுதுறது அதுதான் உங்களுடைய வேலை. இது புரிஞ்சுக்கிறதுக்கு இது இந்த காலம் இல்ல, வேற காலத்துல முடிவுல இருக்கும் அந்த வகுப்பாருக்கு நீங்க ஊழியம் பண்ணிக்கிறீங்க. இந்த வகையில வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த பரம அழைப்பு குறித்து தேவனுடைய இருக்கிற இந்த தெய்வீக திட்டத்தின் விஷயம் இது முழுக்க முழுக்க ஒரு ரகசியமா இருந்தது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு முன்னே இந்த சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இது தீர்க்கதரிசிகள் சரி தூதர்கள் சரி யாருக்குமே அந்த வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு தேவன் கொடுக்கல. சகோதர சகோதரிகள், பிரதர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பிரதர். புரியல எனக்கு கடைசியில. ஓகே, தேவன் உடைய இருக்கிற திட்டம் இந்த புது சிருஷ்டிக்காக இந்த சுவிசேஷ யுகத்துடைய பரம அழைப்புக்காக ஹெவன்லி காலிங், அதாவது ஒரு பரலோக ரட்சிப்புக்காக இது வந்து ஒரு ரகசியமா இருந்தது. இந்த ரகசியமா இருந்த திட்டம், இந்த பரம அழைப்புடைய திட்டம் தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு பயன்படுத்திட்டார் அந்த வார்த்தைகள் எழுதுறதுக்கு. பட் அவங்களுக்கு அது புரிதல் தரல. தேவதூதர்கள் கூட விரும்பிங்கிறாங்க அந்த விவரங்கள் வாங்கறதுக்கு இந்த திட்டம் குறித்து. அவங்களுக்கு கூட அது கொடுக்கப்படல. இது வந்து ஒரு ரகசியம் நம்ம பார்க்கிறோம். ஏதோ தேவன் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மூலமாய் அது வெளிப்பட ஆரம்பித்தார் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ வேதத்துல எப்படி சுவிசேஷ யுக காலம் துவக்கும் போது ஒரு ஏற்ற நேரம் வந்துச்சு வெளிப்படுவதற்கு பரம அழைப்பு பத்தி, அதே மாதிரி வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, தேவனுடைய தொடர்ந்த கிருபை வெளிப்படும், அவருடைய இருக்கிற அனைத்து அவருடைய தெய்வீக திட்டத்தின் அறிவு வெளிப்படுவதற்கு ஏற்ற நேரங்கள் வரும். அதுக்காக காத்துட்டு இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ பிரதர். இதுல இந்த தானியல் 12:11 கூட ஒரு பிரவச்சனம் இருக்குதுல்ல பிரதர்? தானியல் 12:13 11:13 வரல ஒரு பிரவச்சனம் இருக்குதுல்ல பிரதர் இதுல? ஆமா, நம்ம வந்து வெறும் உங்களுக்கு கோட் பண்ணிட்டேன் 12ஆம் அதிகாரம் 8-10. ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். அவருக்கு அந்த அறிவு கொடுக்கப்படல. அவர் வந்து புத்திசாலியான தீர்க்கதரிசி. விசாரிக்கிறார் தேவன் கிட்ட. தேவன் சொல்றார், இல்ல இது உங்களுக்கு இது இல்ல. ஒரு கேள்வி பிரதர், கேளுங்க. இந்த லவாதிகா சபைக்கு மட்டும் ஏன் பிரதர் இவ்வளவு வெளிச்சம் கொடுத்திருக்காங்க? மத்த சபைக்குலாம் முதலாம் கட்ட சபை கூட அவ்வளவு வெளிச்சம் இல்லையே, ஏன் மத்த சத்தியங்கள்? கரெக்ட், நல்ல கேள்வி. காரணம் வந்து நம்ம பார்க்கிறோம்,
தேவன் வந்து நம்ம இப்பதான் படிச்சோம் 2 பேரை முன்னாடி. அவர் ஏற்ற வேலையின் ஆகாரம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 104, 25 வாசிங்க யாரோ. சங்கீதம் 104, 24 மணிக்கு சாரி சங்கீதம் 104, 27 மன்னிக்கணும். சங்கீதம் 104 வசனம் 27. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். 145, 15. சங்கீதம் 145, 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். தேவனுடைய கொள்கை வந்து ஏற்ற வேலையில ஆகாரம் கொடு. இது வந்து மாம்சிக ஜீவனுடைய ஆகாரம் இங்கே நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி வந்து ஆவிக்குரிய ஜீவனுடைய ஆகாரம் நீங்க கேட்கிற கேள்வி. இப்போ சுவிசேஷ யுகம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் 7 சபை காலகட்டங்கள்ல இந்த முழு யுகத்துல அநேக விஷயங்கள் நடக்குது. ஆரம்பத்துல சபை ஆரம்பிக்கிறது, பின்பு வந்து பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் அவங்க ஊழியம் செய்யறாங்க. அப்புறமா பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் நிதிரை அடைகிறாங்க. சத்ரு உள்ள வராரு, கலைகள் அவர் விதிக்கிறாரு கோதுமையின் மத்தியில. பெரிய பிரச்சனை, பெரிய குழப்பம் உண்டாக்குது. போக போக நம்ம பார்க்கிறோம் உண்டாக்குது அந்த பாவ மனுஷன், அந்த போப்பு அமைப்போடு இருக்கிற படிப்படியான வளர்ச்சி, அதிகாரம் பெற்றுக்கொள்ளுதல், பின்பு ஆரம்பிக்கிறது அந்த பரிசுத்த ரோமர் ராஜ்யம், இருள் யுகம். அப்புறமா இதுக்கு பின்பு வந்து என்ன வருது நம்ம பார்க்கணும்னா பைபிளோட இருக்கிற உபத்திரவம், வேதத்துக்கு ஒரு இடம் இல்லை, அநேக விதமான மனுஷனுடைய உபதேசங்கள் எல்லா பக்கம் பரவி போகுது. அதுக்கு பிற்பாடு தேவனுடைய திட்டத்துல சீர்திருத்தம் காலம் வருது. வேதம் ஜனங்கள் புரியுற மொழியில மொழிபெயர்ப்பாகுது. அப்படியே பைபிள் சொசைட்டிஸ் வந்து ஸ்தாபிக்கப்படுது. பைபிள் வந்து பிரிண்ட் ஆகி, பைபிள் வந்து அநேக பாஷைகள்ல அது மொழிபெயர்ப்பாய், அது எல்லாருக்கும் கம்மி விலையில வாங்குற சூழ்நிலை உண்டாக்குது. பிற்பாடு சமயம் கிட்ட வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையுடைய அறிவிக்குதல், எதிர்பார்ப்பு, தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் எதிர்பார்ப்பு, அந்த சம்பந்தப்பட்டு இருக்கிற ஆராய்ச்சி, அந்த இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அந்த இருக்கிற தேவன் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு, ராஜ்யம் துவக்கிட்டு பிற்பாடு என்னெல்லாம் காரியங்கள் வேலைகள் செய்யறாரு, அறுவடை வேலை, யுகத்தின் முடிவு வெளிப்படுது அந்த தீர்க்க தரிசனங்கள். இப்போ பாருங்க நான் எவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். அது என்ன அர்த்தம்னா அநேக விதமான காரியங்கள் நடக்குது. இந்த கிட்டத்தட்ட 2000 வருஷ காலம் அந்த 7 சபை காலகட்டங்கள்ல அதிகமான இருக்கிற காரியங்கள் நடக்குது நம்ம பார்க்கிறோம் இந்த 7ஆம் சபை காலகட்டம். காரணம் கர்த்தர் அவருடைய 2ஆம் வருகை இந்த 7ஆம் சபை காலகட்டத்துல அது ஒரு உண்மை. அவருடைய பிரசன்னத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக ஆச்சரியமான ராஜ்யம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அவர் செய்து கொண்டிட்டே இருக்கிறார். மனக்கண்ல தான் இது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நாம் எப்படி சொல்லோம்னா நம்ம மிகவும் வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மிகவுமான இருக்கிற அந்த ஏற்ற வேலையின் ஆகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னும் விஷயங்கள் யுகத்தின் முடிவு அடைகிற வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கன்னிராஜ் பிரதர், அது ஓகே உங்க கேள்வியா? சிஸ்டர் வந்து இல்ல நீங்க ஓகே இல்லைன்னு கூட நீங்க கேட்கலாம். ஒருவேளை அந்த 1ஆம் வருகையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை இருந்தது. அப்ப கூட அவங்க 1ஆம் கட்ட சபையில இவ்வளவு வெளிச்சம் கிடைக்கல. ஆமா, ஏன்னா முதலாம் சபை அவங்க கிட்ட இருந்த வெளிச்சம் அவருடைய 1ஆம் வருகை குறித்து, அவருடைய மீட்கும் பொருள் குறித்து, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு குறித்து, அது சுவிசேஷ யுகமுடைய பரம அலை பாரம்பம் குறித்து,
அவருடைய சீஷர் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறித்து, சிலுவை தூக்கின் பின்பற்ற குறித்து, அதெல்லாம் விஷயங்கள் தான் ஆரம்ப சபை காலகட்டத்துல தான் இருந்துச்சு. யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம் அல்ல, இப்போ விருத்த சேதனம் தான் தேவனுடைய ஜனங்களுடைய இருக்கிற அடையாளம் இல்ல. இப்போ புறஜாதி நீங்க இருந்தா அது பெரிய விஷயம் இல்ல, புது சிருஷ்டி தான் காரியம். இந்த மாதிரி தான் சத்தியங்கள் இருந்துச்சு முதலாம் சபை காலகட்டத்துல. சரிங்க பிரதர். ஓகே பிரதர். தேங்க்யூ. சிஸ்டர் மேரி சிஸ்டர். எனக்கு பிரதர் கேட்ட கொஸ்டின்ல ஒரு சின்ன கேள்வி அது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதனால கூட அவங்களுக்கு அதிகமான வெளிச்சம், சத்தியம் இல்லாத போயிட்டு இருக்கலாமல்லான்ற ஒரு கேள்வி பிரதர். திருப்பி சொல்ல. கர்த்தரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதனால கூட வெளிச்சம் அதிகமா அவங்களுக்கு கிடைக்காத போயிருக்கும்ன்ற ஒரு கேள்வி பிரதர் இருந்து. ஓகே. நம்ம எப்படி சொல்றோம்னா, உண்மையான கர்த்தர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய எண்ணிக்கை 6ஆம், 5ஆம், 4ஆம், 3ஆம் சபையில குறைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படித்தான் நீங்க சொல்றீங்களா? ஆமா பிரதர். அதிகமா கர்த்தரை நேசிக்கல ஃபர்ஸ்ட் சபை காலகட்டத்துல. கர்த்தரை தெரிந்து கொண்டாததுனால அவங்களுக்கு வெளிச்சம் அதிகமா இருக்காது, சத்தியம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமான வெளிச்சத்தை கொடுக்கப்பட்டார் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அதுதான் இல்ல இல்ல இல்ல. இது கர்த்தர் மேல எவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்க, அந்த காரணத்துக்கு இந்த ஏற்ற வேலையின் பெரிய ஆகாரம் வெளிப்படுது, அப்படி காரணம் சொல்ல முடியாது. நம்ம காலகட்டங்கள் குறித்து தான் நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். நல்ல கேள்வி. மற்ற சகோதர சகோதரிகளே, தொடரலாமா? இல்லாட்டி சாரி, நேரம் முடிஞ்சிச்சு. நான் பார்க்கிறேன், மன்னிக்கணும். 5 நிமிஷம் தாண்டிட்டோம் பிரதர் பிரேம், சாரி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோட வரைக்கும் நான் இன்னைக்கு இருந்துச்சு நம்மளுடைய முதலாம் வால்யூமுடைய படைப்பு தியானம். நம்ம தொடரலாம். அடுத்த வாரம் நம்ம தொடரலாம் இந்த விஷயத்தை. தேவன் தாமே உங்க அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.